வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அனினா பார்க்குற மூவி வந்து ஷெல்டர் 2026 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கணும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். அண்ட் உங்களுக்கு ரெடி மூவிஸ் மூவிஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரெண்டு மெயின் கேரக்டர். அது ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர் ஃபஸ்ட்டு அந்த கதைக்குள்ளே அந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அது வந்து மைக்கேல் மேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் கவர்மெண்ட்டோட அசாசின். அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அவரோட வேலையை விட்டுட்டு ஒரு மாதிரி அண்டர் கவரில் வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு ஐலாண்டில் தனியாக அவரோட நாயோட. ஓகேங்களா? இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மனுஷனுக்கு வந்து வீக்லி மட்டும் சப்ளை போய் இறங்கும். அவருக்கு தேவையான பொருள்லாம் சப்ளை பண்ணுவாங்க. ஒரு போட்டில் வருவாங்க, போட்டில் வருவாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வருவாங்க, ஜெசின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு தான் வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ம் நல்லா அடிக்குது, அலை பயங்கரமாக இருக்குது. அவங்களோட கப்பல் வந்து கவுந்துருது. அதில் ஜெஸ்ஸியோட சொந்தக்காரர் வந்து இறந்துடுறாரு, விச் இஸ் ஜெஸ்ஸிக்கு இருந்த ஒரே ஒரு ரிலேஷன். அண்ட் அதுக்கப்புறம் ஜெஸ்ஸி வந்து ஆஃபன் ஆகிடுறாங்க. ஸோ வந்து நம்மால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸியை காப்பாற்றி வீட்டில் வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. சிட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு வர்றாரு. ஏன்னா அங்கே எதுவுமே கிடையாது. அந்த ஆள் வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஐலாண்டில். ஓகேங்களா? ஐலாண்டு கூட சொல்ல மாட்டாங்க, அது ஒரு பார்ட் ஆஃப் த லேண்ட், சீக்கு நடுவில் இருக்கும். அங்கே வாழ்ந்துட்டுருக்காப்புல. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் போகிறாரு. போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வரும்போது வேறு யாரோ ஒருத்தங்க செல்ஃபியோ இல்லை லைவோ என்னவோ போட்டுட்ருக்காங்க. அந்த கேமராவில் நம்மளால் மாட்டிடுறாரு. அதை மாட்டினோடனே அங்கே எல்லாருக்கும் அலர்ட் போயிடுது, இவன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆளை வந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும், நம்ம வந்து மைக்கேல் மேசன் வந்து போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க வந்து இதை பண்ணலாம், போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து அவரோட அந்த ஒர்க்கிங் பீரியடில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இதுக்குள்ளே வந்துட்டு இந்த பெரிய டீமை வந்து உள்ளே விடக்கூடாது, நம்மளே ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒருத்தரை ஹையர் பண்ணி போட்டு தள்ளுறதுக்கு ஆரம்பிச்சு விட்ருவார். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த நம்ம ஹீரோ கிட்ட ஜெசின்ற அந்த பொண்ணு வேறு இருக்குது. ஸோ இவரை எலிமினேட் பண்ணுறதா இருந்தால் பொண்ணையும் எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து நம்ம மைக்கேல் மேசனுக்கு வந்து ஜெஸ்ஸியோட உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு ஜெஸ்ஸி அங்கேருந்து தப்பிச்சு கூட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகிற வழியெல்லாம் இந்த அசாசின் கும்பல் கூட இல்லை, அவன் ஒருத்தன் தான் அவன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏற்கனவே வந்து போடுத்தணும்னு சொல்ல நினச்சேன் அந்த கவர்மெண்ட் ஆளுங்க, தென் அதுக்கப்புறம் வந்து போலீஸு, இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஆளுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் சர்வே பண்ணாரா, அந்த பொண்ணை காப்பாற்றினாரா, 2 பேரும் உயிரோட சர்வே பண்ணாங்களா அப்படின்றத இந்த படத்தோட கதையே. எனக்கு வந்து இந்த படத்தை வந்து பெருசாக எதுவுமே புதுசாக நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப யூஷுவலான ஒரு ஸ்டோரி லைனு. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அவருக்கு ஆக்ஷன் வச்சிங்கன்னா அது வந்து அடாப்டபுளாக தான் இருக்கும். பட் ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது காமிச்சா நமக்கு ஒரு மாதிரி படம் பார்க்கறதுக்கு கன்வின்சிங்க. ஒரு 10ஓட 11 ஒரு படம் பார்த்தா அது ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து 10ஓட 11 தெரிஞ்சுது. அதனால இது வந்து எனக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 2.5 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.